மெஷ் வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்புனா கரண்ட் லூப் வந்து கொடுக்கணும். கரெக்டாக இங்கே எவ்வளோ லூப் இருக்குது? 1 2 3. ஸோ 3 லூப் இருக்குது. ஃபஸ்ட்டு I1 I2 I3 அப்படின்னு கரண்ட் லூப் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இங்கே பாங்க, ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் சோர்ஸ் பார்ப்போம். இங்கே வோல்டேஜில் வந்து இது என்ன இருக்குது? கிரேட்டர், இது லெஸ்ஸராக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி தான் வந்து காமனாக எல்லா சமுக்கும் இப்படி தான் வரும். சரியா? அதுக்கப்புறம் இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? போட்டாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் லூப் போயிட்டேன். இப்போ செகண்ட் லூப் போங்க. செகண்ட் லூப்பில் இந்த மாதிரி ஜாயின் ஆகிருக்கா பிளேசஸ், இந்த லூப்பும் ஜாயின் ஆகிற ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதில் இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சேம் தான். ஆனால் இங்கே கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆப்போசிட்டில் கொடுக்கணும். ஏன்னா இது ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கிறதுனால இப்போது இங்கே நான் பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸ் அப்படி கொடுக்குறேன்னு வைங்களேன், என்ன ஆகும்? ரிப்பிள் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் இங்கே ஆப்போசிட்டில் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுப்பேன். ஓகேவா? அதே மாதிரி தான் ஆர்டர், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? இப்போது I3 லூப்புக்குவாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கா, அப்போது அதே மாதிரி நான் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு மாற்றுவேன். இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணோம்? மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மாற்றிட்டு இந்த லூப்பாங்க, இது கிரேட்டர் இது ஸ்மாலர். ஸோ ப்ளஸ் மைனஸ். இப்படி தான் வந்து ஒரு இதோட சைனை வந்து கொடுக்கணும். கரண்ட்டோட சைனை வந்து இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணுன்னா அப்ளை KVL to 3 லூப்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு லூப் 1 எடுத்துப்போமா? லூப் 1ல் இது என்ன ஆகுது? கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்படி ஃப்ளோ ஆகுறதுனால இது என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகுது. ஸோ ரைஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவேன்? 60 எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கரண்ட் ஃப்ளோ ட்ராப் ஆகுது. ட்ராப் ஆகுதா? ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆகுது. ஸோ ட்ராப் ஆகுறதுனால -10 என்ன கரண்ட்? I1 கரண்ட். ஸோ I1. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகுது? ட்ராப் ஆகுது. கரண்ட் அகெயின் ட்ராப் ஆகுது. ஸோ -5 என்ன இருக்குது? இங்கே தெளிவாக பார்க்கணும். என்னென்னா 2 கரண்ட் லூப்பும் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? இது பார்க்கும்போது இங்கே I1 வந்து சேம் டைரெக்ஷனில் போகுது. I2 என்ன இருக்குது? இங்கே I1 தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ I1 பார்க்கும்போது இது ஆப்போசிட்டில் போகுது. கரெக்டாக லூப்பு? ஸோ I1 மைனஸ் I2. ஓகேவா? அடுத்தது வாங்க, அதே மாதிரி என்ன ஆகுது? இதுவும் ட்ராப் ஆகுது. ஸோ -3 என்ன ஆகும்? இதே லூப்பு ஜாயின் ஆகிருக்கு. கரெக்டாக? இது சேம் டைரெக்ஷன், I3 ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ I1 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? 60 -10 I1 -5 I1 minus into minus plus 5 I2 -3 I1 plus 3 I3 equal to 0. ஓகேவா? இப்போ இங்கே வாங்க, I1லாம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ -18 I1 plus 5 I2 plus 3 I3 equal to கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடும். ஓகேவா? இங்கே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரதுனால -60. ஸோ ஈக்குவேஷன் 1. ஓகேவா? அதே மாதிரி பொறுமையாக பண்ணுவோமா? லூப் 2. ஓகேவா? லூப் 2ல் என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி வாங்க, இப்போது என்ன ஆகுது? இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால என்ன ஆகுது? ட்ராப் ஆகுது அதே மாதிரி. ஸோ என்ன பண்ணோம்? -5 ஜாயிண்ட் ஆகிருக்கா? கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே I2 I1 இருக்குது. ஓகேவா? I2 என்ன இருக்குது? சேம் டைரெக்ஷனில் போகுது. I1 வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. ஸோ
I2 மைனஸ் I1 அதே மாதிரி ஓகேவா. அப்படி இங்கே வாங்க, இங்கே பண்ணும்போது என்ன ஆகுது, ட்ராப் ஆகுது. ஸோ -2I2 கரெக்டா. அப்புறம் இங்கே வாங்க இந்த சைடு, இதுவும் அதே என்னாவது ட்ராப் ஆகுது. ஸோ -10. அப்புறம் இங்கே வாங்க, இது என்னாவது ப்ளஸ்லேருந்து மைனஸ் போதா, ஸோ ட்ராப் ஆகுது. ஸோ -1 ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிருக்கா. ஸோ கரண்ட் லூப் ஜாயிண்ட் ஆகிருந்தா இது சேம் டைரெக்ஷனா I2, இது ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. புரியுதா. இப்போ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோமா. -5I2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I1 -2I2 -10 -I2 minus into minus plus I3 equal to 0. ஸோ I1 பார்ப்போம். I1 இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுவோமா. சாரி, இங்கே மைனஸ் ப்ளஸ் 5I1 போட மறந்துட்டேன். 5I1 ஓகே. ஸோ 5I1 I2 பார்க்குமா, 3 இடத்துல இருக்குது. ஸோ -8I2 ப்ளஸ் I3 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ லூப் 1 லூப் 2 பண்ண மாதிரி தான் லூப் 3யும் பண்ண போகிறோம். ஓகேவா. லூப் 3 வாங்க. லூப் 3ல் அதே மாதிரி பாருங்கள், என்ன ஆகுது, ட்ராப் ஆகுது. கரெக்டாக கரண்ட் ஃப்ளோ ட்ராப் ஆகுது. ஸோ -3 போட்டாச்சு. இப்போது கம்பைன்ட் ஆகிருக்கு அதே மாதிரி. ஸோ இது சேம் டைரெக்ஷன், இது ஆப்போசிட். ஸோ I3 மைனஸ் I1, I3 மைனஸ் I1. அடுத்து இங்கே வாங்க, அதே மாதிரி கம்பைன் ஆகிருக்கு. என்ன ஃபஸ்ட்டு ட்ராப் பார்ப்போமா, ரைஸாக ட்ராப் ஆன. ஸோ இங்கே ட்ராப் ஆகுது. ஸோ -1 இன்ட்டு I3 மைனஸ் I2 கரெக்டாக. I3 மைனஸ் I2. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது, ட்ராப் ஆகுது. ஸோ -5 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுறோம். -I3 ப்ளஸ் 3I1 மைனஸ் I3 ப்ளஸ் I2 -5 ஈக்குவல் டு 0. இப்போ 3I1 இருப்போம். 3I1 I2 இங்கே இருக்கா, ப்ளஸ் I2 minus 4I3 equal to 5. கரெக்டாக கான்ஸ்டன்ட் இங்கே வந்துடும்ல. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, இங்கே நான் கான்ஸ்டன்ட் போட மறந்துட்டேன், அதனால் இங்கே கான்ஸ்டன்ட்டை இங்கே போட்டுறேன். சரியா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப் வந்து கிராமர்ஸ் ரூல் படி பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண தெரியும்னா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கிராமர்ஸ் ரூல்ஸ் ஈஸியாக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பை கிராமர்ஸ் ரூல் டெல் வேல்யூ எடுக்கணுமா. டெல் ஈக்குவல் டு சொல்லுங்கள், -18 5 3 கரெக்டாக. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் போட்டுப்போம். கரெக்டாக டெல் வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் போட்டுட்டு அப்புறம் டெல் வேல்யூ போட்டுக்கலாம். ஓகேவா. -18 அப்படியே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுவோமா. -18 5 3 ஓகேவா. அடுத்து 5 -8 1 5 -8 1 அதே மாதிரி வாங்க. 3 1 -4 கரெக்டா. I1 I2 I3. இப்போது இது எழுதுவோம் கான்ஸ்டன்ட். -60 கரெக்டாக. -60 10 அடுத்து 5. இதான் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். இப்போது இதை வச்சு கிராமர்ஸ் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெல் ஈக்குவல் டு இதை எடுப்போம்ல. -18 5 3 5 -8 1 3 1 -4 ஓகேவா.
ஸோ -18, 8 4s are 32, கரெக்டாக? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதே மாதிரி -1, அடுத்து இங்கே வருமா -5, -20, நார்மல் மேட்ரிக்ஸ் தான், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஓகேவா? +3, 5 + 24. So -18 into 31 minus 5 minus 23 plus 3 29. கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வேல்யூ என்ன வரும்னா -558 plus 115 plus 87. ஸோ என்ன வரும்? del is equal to -356. ஓகேவா? அதே வந்து என்ன பண்ணோன்னா இப்போ டெல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? 3 கரண்ட் இருக்குது, I1 I2 I3 இருக்குது. ஸோ அது கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணோன்னா del I1 ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ஸ் இங்கே போட்டோம்ல, என்ன கரண்ட் எடுக்க போகிறோம்? I1 கரண்ட் எடுக்க போகிறோம். அதனால் இந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணோன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வரும். ஓகேவா? I1 கரண்ட்னால -60 10 5. ஓகேவா? அப்படியே எழுதிடுங்க. 5 -8 1 3 1 4. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி -60 32 -4 இருக்கீங்க, 32 -1 -5 -40 5 plus 3 10 plus 40. ஓகேவா? ஸோ -60 31 -5 -45 plus 3 into 50. ஓகே, ஸோ என்ன வரும்? கால்குலேட்டரில் பண்ணதுக்கப்புறம் 225 plus 150. ஆன்சர் வந்து del I1 என்ன வரும்னா -1485. ஓகேவா? இதே மாதிரி தான் அப்படியே I2க்கு பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு del I2. அது என்ன பண்ணணும்? இப்போ I1 எடுத்தோம்ல, I2 இப்படி வருமா? இதே கான்ஸ்டன்ட் எடுத்து அப்படியே இந்த I2வில் வரணும். ஓகே, -18 5 3 -60 10 5 3 1 4. ஓகே, ஸோ -18 10 4s are -40 5 1s are 5 plus 60 -20 -3 plus 3 25 -30. அப்படியே கால்குலேட்டர் போடுங்க. plus 60 into 23 plus 3 minus 5 8 10 minus 1380 minus 15. வேல்யூ என்ன வருது? del I2க்கு -585. ஓகேவா? அதே மாதிரி I3க்கும் போடணும். del I3. ஓகேவா? del I3க்கு அதே மாதிரி போடுங்க. அதே -18 5 3 5 -8 1. அதே என்ன பண்ணோம்? -60 10 5. ஓகே, ஸோ -18 -40 -10 -5 25 -30 -60 5 plus 24. ஓகேவா? ஸோ பண்ணதுக்கப்புறம் கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 740. ஓகேவா? வேல்யூ என்ன வருதுன்னா -815. ஓகேவா? I1 கண்டுபிடிச்சாச்சு.
I2 கண்டுபிடிச்சாச்சு. I3 இதை வச்சு தான் I1 I2 I3 கரண்ட்டு கண்டுபிடிக்க வரும். ஓகேவா? ஸோ I1 ஈக்குவல் டு del I1 பை del. ஓகேவா? அதே மாதிரி I2 ஈக்குவல் டு del I2 பை del. I3 ஈக்குவல் டு del I3 பை del. ஓகேவா? ஸோ del I1 என்னது? மைனஸ் 1485 கரெக்டா? del என்னது? மைனஸ் 356. ஓகேவா? இப்போது கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன வருதுன்னா வேல்யூ 4.17 amps. ஓகேவா? I1 ஈக்குவல் டு 4.17. அதே மாதிரி I2 என்னது? மைனஸ் 585 பை மைனஸ் 356 கேன்சல் பண்ணுங்கள். I2 ஈக்குவல் டு அதே கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணல 1.64 amps வருது. ஓகேவா? I3 வந்து மைனஸ் 815 மைனஸ் 356 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 2.28 amps. ஓகேவா? இப்போ வேல்யூ வந்துருச்சா? இதுதான் வந்து I1 I2 I3 இப்படி தான் மெஷ் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம். சப்போஸ் அவன் கேட்கும் போது கொஷினில் வந்து எனக்கு வந்து இப்போது 3 ohms கரண்ட்டு எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு 5 ohms கரண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு 10 ohms ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா நான் 5 ohms எடுத்துக்கிறேன், கரண்ட் த்ரூ த 5 ohmஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சப்போஸ் கேட்கும்போது என்ன பண்ணுங்கள், இதை எடுத்துக்கோங்க. 5 ohm எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? I1ம் I2ம் கரெக்டாக. இது ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? I1 I2. இதில் எது கிரேட்டரு? இப்போ 1 2 3 இருக்குல்ல, எது கிரேட்டரு? 2 தான் கிரேட்டர் கரெக்டாக. அதே மாதிரி I1 I2 எது கிரேட்டரு? I2. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா 5 ohms கண்டுபிடிக்க I2 ஓகேவா, I2 மைனஸ் I1ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் 1.64 மைனஸ் 2.28ன்னு போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இல்லை சப்போஸ் 3 ohm கேட்டானா அதே மாதிரி தான். எது கிரேட்டரு? I1ஆ I3யா? I3 தானே கிரேட்டரு. அதே மாதிரி 3 ohms போட்டு I3 மைனஸ் I1 போட்டு அதே மாதிரி 2.28 மைனஸ் 4.17ன்னு கண்டுபிடிச்சி ஆம்ஸில் போடணும். கரண்ட்னா ஆம்ஸு, மெஷ் எப்போவுமே ஆம்ஸில் தான் வரும், சைனு மறந்துடாதீங்க. அதே மாதிரி நோடலில் வோல்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியல, உங்களுக்கு அகெயின் வந்து எனக்கு அந்த கரண்ட் லூப் போடுறது புரியலன்னா நான் திருப்பி ஒரு வாட்டி காமிக்கிறேன் எப்படி போடலான்னு. சும்மா இன்னொரு சர்க்யூட் வரைஞ்சி ஒரு 2 லூப் சர்க்யூட் சும்மா வரைகிறேன். 120 watt, 4 ohm, 12 ohm, 6 ohm, 9 ohm போடுறேன். சரியா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் போட்டாச்சா? ஆனால் ஆப்போசிட் லூப் வரும்போது என்ன பண்ணோம்? அப்படியே மாறும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இந்த ஸ்டெப் 1 மட்டும் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ஸ்டெப் 2லேருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லூப் கண்டுபிடிக்கவும், இந்த கிரேமர்ஸ் ரூல்ஸ் போட்டு சால்வ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரே தான் கான்ஸ்டன்ட், இது தான். இப்படி தான் வந்து சைன் வந்து கொடுக்கணும் லூப்புக்கு.